ஒரு அரசியல் சாசனத்தை பெற்றாச்சு. அரசியல் சாசனத்தில் வந்து சமத்துவம், சம வாய்ப்பு என்பதும், பால் விஷயத்தில் பெண்பால் ஆண்பால் விஷயத்தில் சமத்துவம் வேண்டும் என்பதும், எல்லாவற்றை காட்டிலும் ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய வார்த்தையும், வாழ்வுரிமை 21 இந்த 4யுமே கட்டாயமாக அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு. அதை வந்து நீதிமன்றத்தில் கோரி பெறக்கூடிய உரிமை நமக்கு உண்டு. ஏன்னா நம்முடைய இந்தியா என்பது ஒரு சாதிய சமூகமாக இருக்குது. 2000 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கக்கூடிய ஒன்று. நாம் எளிதில் அம்பேத்கர் போன்றிருக்கிற மிகப்பெரிய மேதாவிகளால் அரசியல் சாசனத்தை கொண்டு வந்துட்டோம். ஆனால் நடைமுறையில் அதை அமல்படுத்தணும்னா அதுக்கு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் வேணும். ஆர்டிகல் 17 அமல்படுத்துறதுக்கே 1989ஆம் ஆண்டு தான் நம்ம எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் கொண்டு வந்தோம். 89க்கு பிறகு இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கதா? ஏன்னா இது வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு சொல்கிறோம். வரும் முன்னர் தடுக்கக்கூடிய சட்டம். அப்போ தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? மக்களுடையதா? பாதிக்கப்பட்ட மக்கள் தான். இந்த இது அரசுக்கு தான் உண்டு. அப்போ அரசு என்று சொல்கிற போது காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் இந்த சட்டத்தில் இருக்குது. வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 2014 திருத்தப்பட்டிருக்குது. அந்த சட்டத்துக்கு மேலும் வலுக்கூட்டியிருக்காங்க பலமே.